வணக்கங்க. நம்மளுடைய மேற்கு திசையில பார்த்தீங்கன்னா, சூரியன் மறைந்தது இன்னும் முழுமையாக மறையவில்லை. மனிதர்கள் எவ்வளோதான் நவீனங்கள் கண்டுபிடிச்சாலும், இயற்கைன்னு ஒண்ணு படைப்புல அழக அடிச்சுக்கவே முடியாதுங்க. இதுதான் அழகுங்க. இன்றைய இப்ப இருக்கிற நேரத்துல சூரியனுடைய அழகு இதுனாலும், மறையிற நேரத்துல அதே மாரி நம்ம கிழக்கு திசையில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிங்க. அதாவது தமிழ் வருடத்தின் முதல் மாதத்தில் தோன்றும் சித்திரை. அந்த இதில் வர்றது சித்ரா பௌர்ணமிங்க. சித்ரா பௌர்ணமி நிறைய கோவில்கள் அதிக விசேஷங்கள் நடக்கப்படுகிறது. ஆனால் என்னுடைய சின்ன கருத்து என்னன்னா, சித்திரை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொன்றாக சித்திரை நம்மளுடைய விஷயங்களை சின்ன சின்னதாக சித்தரிக்கப்பட வேணும்னு நான் நினைக்கிறேன். அது தவறாக இருந்ததுன்னா மன்னிக்கணுங்க கருத்துக்கு, சரிங்களா? அதனால் மக்கள் பல கோவில்களில் கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க. அவங்கள நம்ம பார்ப்பதற்கு 2 கண்ணு இருந்தால் மட்டும் போதாது அந்த கூட்டத்தினோட அழகை ரசிக்கிறதுக்கு. அதே மாதிரி அந்த கடவுள் பக்கத்தில் நெருங்கும் போது அவரோட அழகையும் நம்ம ரசிக்கிறதுக்கு அந்த நிமிடங்கள் இருக்காது. எல்லாம் டக்கு டக்குன்னு போங்க போங்கன்னு சொல்லிடுவாங்க. அதே போல தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி நிலவை நம்ம செலவு கொண்டு குழந்தைங்களோடையோ இல்லை தனியாகவோ இந்த நிலவை ரசிக்கும் போது அதில் கிடைக்கிற மன நிம்மதி இயற்கையானதுங்க. அதனால் ரசிங்க, செலவை எடுத்துக்கொண்டு நேரத்தையும் எடுத்துக்கொண்டு ரசித்து பாருங்கள். சிவனில் சிந்தை வைத்து ஜீவனில் சித்து வைத்து அவனியை காக்க வந்த அழகர் பெருமானை அபாயம் நீக்கி சிவாயம் காட்டும் உங்கள் தாமரை திருவடிகளை பற்றி கொண்டோமே இருக்கரம் கொண்டு காத்திடுவாய். நன்றிங்க.